வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட டெய்லி வீலாக். நான் காலைல எழுந்ததுலேருந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ எழுந்த உடனே ஃபஸ்ட்டு மெஸ்ஸியாக இருக்கிற தலைமுடியை தான் ஃபஸ்ட்டு சீவுவேன். ஸோ என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் நான் டீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நம்ம வி ஜஸ்ட் ஹேவ் டு கோ த்ரூ இட், அவ்வளோதான். நாள் ஆக தான் வந்து சரியாக போகும். ஒரு 6 to 12 months ஆகும் சரியாகிறதுக்கு. லெட்ஸ் சி. ஸோ ஹேர் வந்து சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து காஃபி கமன்னு குடிக்க போகிறதில்ல. காஃபி பவுடரை நல்லா போட்டு தேய் நம்ம ஃபேஸில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு. ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கிச்சனுக்கு போகலாம். சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. நேற்று நைட்டு நான் 10 மணிக்கு அரைச்சி வச்சேன் மாவு. ஸோ நல்லாவே வந்து புளிச்சு பொங்கிவே வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய இண்டிகேஷன் உங்களுக்கு வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டே வெதர் பார்த்திங்கன்னா 66, 70 இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். ஸோ இதில் வந்து நான் வெந்தயம், கடலைப்பருப்பு, அது கூட வந்து 1 கப் உளுந்துக்கு 4 கப் அரிசி அண்ட் சால்ட் பார்த்தோன்னா 6 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய எப்போயுமே போடுற ரேஷியோ. நல்ல குளிர்காலத்துலேயே இப்படி தான் வந்து பொங்கி வரும். பட் டைமிங் வந்து டிஃபர் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஓவர் நைட்லேயே இப்போ மணி என்ன 7 தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பொங்கி வந்திருக்கு. ஆனால் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் வெளியிலே வச்சுருந்தா தான் பொங்கி வரும் இந்த மாதிரி. ஓகே, இதை இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் பண்ண போகிறேன், வெளியிலே இருக்கலாம். அண்ட் காஃபி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஹஸ்னுக்கு பார்த்தோன்னா 8 ounce. கிட்ஸுக்கு வந்து எப்பவுமே 8 ounce மில்க் வந்து அவங்க குடிச்சாகணும் கால்சியம்காக. ஸோ நமக்கு வந்து காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஹஸ்னுக்கு லன்ச் பார்த்தோன்னா லஞ்சபிள்ஸ். ஸோ லஞ்சபிள்ஸ் வந்து ஒரு கிராப் அண்ட் கோ மாதிரியான லஞ்சு. இதை வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதான், சூடுலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தோன்னா இன்றைக்கி சிக்கன் நக்கெட்ஸ் இருக்குது, அதில் சீஸ், ப்ரெட்சல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜூஸ் பேக் ஒன்று வச்சுருக்காங்க கேப்ரிசன், அது கூட வந்து மினி சாக்லேட் சிப் குக்கீஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா எப்போவுமே நாங்கள் டெய்லிலாம் கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி. அவங்க வந்து இந்த தடவை ரிவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லஞ்சபிள்ஸ் இன்றைக்கி. சரி, லஞ்சுக்கு தான் லஞ்சபிள்ஸ் கொடுத்துட்டோம். ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு, ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹனிடியூ அண்ட் காலா ஆப்பிள்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுவே வந்துட்டு கொஞ்சம் டிசைனாக கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்யூபாக வந்து கட் பண்ணி ஃப்ரூட் பிக் இருக்குல்ல, அந்த பிக்கை வந்து சொருவி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி சொருவிட்டால் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஹாட் இன் யூனிகார்ன்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ ஹஸ்னாவுக்கு லஞ்ச் கொடுக்கறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்கு. ஆனால் அதுவே தான் எனக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க்கும் கூட. சில சமயம் பார்த்தோன்னா எல்லா சாய்ஸ்க்கும் நோன்னு வரும். சில சமயம் வந்து சாலட் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டுலாம் காமெடி பண்ணுவாங்க அவங்க. ஸோ பார்த்தோன்னா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அண்ட் லஞ்சபிள்ஸ். ஸோ இன்றைக்கி குக்கிங் ஒர்க் வந்து லஞ்சு கிடையாது, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். இது இட்லி தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு கூட மல்லாட்டை சட்னி சூப்பர் காம்பினேஷன். ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த குஜராத்தி மல்லாட்டப்பருப்பு இந்தியன் க்ராசரி ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நம்ம சட்னி அரைச்சிட வேண்டியது தான். சட்னி அரைச்சிட்டு இருக்கும்போதே கூட என்னடா பெருசாக ஒரு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கிற வெள்ளக்கார ஆயா தாத்தா அவங்களுடைய பேக்யார்ட் ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸியாக மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த தடவை ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லாம் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வண்டி வந்து நின்றுட்டுருக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரக்கு பெருசாக. ஸோ அது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம குட்டி பேபிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் தோட்ட வேலை இருக்குது, அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. நான் அவங்க தூங்கும் போது இதெல்லாம் பண்ணால் தான் உண்டு, இல்லைனா நம்மளை செய்ய விட மாட்டாங்க. இன்றைக்கி என்னோடய கார்டன் பிளானில் வந்து தக்காளி, மிளகா விதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செடியெலாம் வந்து நட வேண்டியது இருக்குது கார்டனில் பின்னாடி. ஸோ அதை கொஞ்சம் நடுறது தான் இன்றைக்கி வந்து ஒர்க்கு. ஸோ இவங்க ஆரியா தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இன்டோர் பாட்டிங் மிக்ஸ்சர் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி என்னோடய சீட் ஸ்டார்டிங் கிட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை சீட் ஸ்டார்டிங் ட்ரே. ஸோ இந்த ட்ரேயில் வந்து நிரப்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா குளிர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால மோஸ்ட்லி இன்டோர் பிளான்ட் தான் வந்து வைக்க முடியும். அதுவும் வின்டரில் பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட் லெவல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சா ஓரளவுக்கு செடி வந்து வைக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணி வச்சா தான் கரெக்டாக நம்ம வந்து அந்த சமயத்தில் வெளியில் வந்து செடியாகவே இதை வந்து ரீபாட் பண்ணி வைக்க முடியும், சாயிலில் நட முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது.
நான் ஏற்கனவே கொஞ்சம் செடிகளெல்லாம் விளைய வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வாரம் வந்து லாஸ்ட்டு ஃப்ராஸ்ட் டேட் வருது. ஸோ அதை தாண்டினதுக்கப்புறம் இன்னும் நைட்டில் கூட பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அந்தளவுக்கு ட்ராப் ஆகாது. ஸோ அதுதான் சரியான சமயம். நம்மளோட கார்டன் பெட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா அப்படியே வந்து நம்ம ரீபாட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மண் நிரப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து குட்டி குட்டியான ஹோல்ஸ் வந்து போட போகிறேன். கையாலே நம்ம வந்து இதை பண்ணலாம். நான் வந்து ஒரு குச்சி அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு போக் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை பென்சில் வச்சு கூட நீங்கள் ஒரு போக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம சீடை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ ஒரு போர்ஷனுக்குள்ளேயே நான் 2 சீட் வந்து போடுறேன். தக்காளி விதைன்றதுனால 2 போட்டாலே போதும். ஏன்னா ரொம்ப மெலிசாக முளைச்சி வரும். ஸோ அதை ரீபாட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ 2க்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து வேலையாக இருக்கும் அது. ஸோ அதனால தான் 2 மட்டும் போடுறேன். எங்கள் கடைகளில் பார்த்தோன்னா நல்லா வெரைட்டியான தக்காளி செடி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நமக்கு வந்து பிடிச்ச வெரைட்டி வந்து விளைஞ்சால் தான் தெரியும் நமக்கு எந்த மாதிரி தக்காளி வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ தக்காளி முடிஞ்சாச்சு. மீதி இருக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மிளகா செடி தான் போட போகிறோம். ஸோ 2 இல்லைனா 3 வந்து போட்டுற வேண்டியது தான். இந்த டைப் ஆஃப் சீட் ஸ்டார்டிங் ட்ரேயில் வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், நம்ம வந்து தண்ணியை இந்த மாதிரி வெளியில் அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் ஒரு ட்ரே இருக்கும் இந்த மாதிரி லைக் டிவைடர் இல்லாமல். ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்ம டெய்லி வந்துட்டு தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணல் இழுத்துக்கிட்டு மணல் கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். என்னதான் மிளகாயும் தக்காளியும் சம்மர் க்ராப்பாகவே இருந்தாலும் கூட நமக்கு வந்து இப்போது வின்டர் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ட்ராப் ஆகுது. ஸோ அந்த ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து ஹீட்டட் பேட் வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 75 டிகிரிக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். 75 ஃபாரன்ஹைட்டுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மேலே நான் வந்து வைக்கும்போது ஈவன் தோ டெம்பரேச்சர் நமக்கு வீட்டுக்குள்ளே ட்ராப் ஆனாலும் இல்லை வெளியில் ட்ராப் ஆனாலும் அந்த ஹீட்டட் பேட் வந்து கரெக்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஸோ நான் பக்கத்தில் வச்சுருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் பாட்ஸ். அதில் வந்து செரி டொமேட்டோஸ் வந்து நேற்று தான் ரீபாட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சேன். இந்த மாதிரி ட்ரேயில் இருந்து எடுத்து செகண்ட் பாட்டிங் பண்ணி வச்சேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அதை சாயிலில் வச்சுடுவோம். ஸோ அப்படியே வந்து மக்கிடும் அந்த பாட் வந்துட்டு. அவக்காடோ நல்லா வின்டரில் வச்சேன். ஒரு 2-3 மாதம் இருக்கும். ஸோ முளைச்சி வராரு அவர் இப்போ தான். நல்லா க்ரீன் லீஃப் வந்ததுக்கப்புறம் நம்ம கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவரை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எல்லோ டியூலிப்ஸ். ஸோ டியூலிப்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம். முளைச்சி வந்திருக்கு அது அழகாக. ஸோ டியூலிப்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஃப்ளவர் வரும்போது கூட அதை ரீபாட் பண்ணி வைக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அவங்க இப்போ தான் 2 மொக்கு விட்ருக்குறாங்க. அது கொஞ்சம் வெளியில் வரட்டும். அதுக்கப்புறமா அவங்கள வெளியில் எங்கேயாவது அழகாக நட்டுடலாம். ஸோ வெளியில் நட்டுட்டா நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் அவங்களாவே மொழிச்சு வந்துடுவாங்க ஸ்ப்ரிங் அப்போ. ஸோ அதுதான் வந்து டியூலிப்ஸை அந்த ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸோட ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஒரு தடவை பிளான் பண்ணிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். ஸோ 4 நாளைக்கு முன்னாடி போட்ட வெள்ளரிக்காவும் க்ரீன் பீன்ஸும் அழகாக முளைச்சி வந்திருக்கு. 3 தான் வந்து ஹஸ்னா தான் போட்டாங்க அவங்க. ஸோ 3மே முளைச்சி வந்திருக்கு. அண்ட் இந்த பக்கம் க்ரீன் பீன்ஸ் வச்சுருக்கேன், அதுவுமே முளைச்சி வந்திருக்கு. 2த்துக்கு நடுவில் காஸ்மோஸ் சென்சேஷன் மிக்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ளவர் செடி அது இன்னும் முளைச்சி வரல. மேபி இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக வளர்ந்துருக்கு. அது நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சாயிலில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காலையில் 10 மணி பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் அவரைக்காய் செடி வந்து உள்ளே வச்சுருந்தேன் வின்டரில். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ரீபாட் பண்ணி வெளியில் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் அதை ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் சாயில் அதிகமாக ஃபில் பண்ணி இதே பாட்டிலே கூட வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி போட்ட ரெட் பெல் பெப்பர் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியில் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் மக்கக்கூடிய பாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வெண்டைக்காவும் க்ரீன் பீன்ஸும் போட்டிருக்கிறேன். ஸோ அதை அப்படியே எடுத்து, ஏன்னா வெண்டைக்காக்கும் க்ரீன் பீன்ஸுக்கும் வந்து அதை வேறு ஒரு இடத்துல நடந்து பிடிக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பாட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் வந்து லில்லிஸ், க்ரோக்கஸ், அப்புறம் பிளேசிங் ஸ்டார். இதெல்லாம் இப்போ சீசனில் இருக்கக்கூடிய பூச்செடி. ஸோ இப்போ போட்டால் தான் அது வந்து சம்மரில் முளைக்கும். ஸோ அதனால் இப்போ போட்டு வச்சுருக்கோம். இது மேலெலாம் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஒயர் சுற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம முயல்கிட்டேருந்து இதை காப்பாற்ற முடியாது, வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் செடி நட வேண்டியது இருக்குது. நட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி நட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா பாட்டில் இருந்த ஒரு ரெட் டியூலிப். அது வந்து நான் தனியாக நட்டு வச்சுருக்கேன். ஸோ பன்னிக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக வச்சுருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா டார்ச் லில்லி. ஸோ அது வந்து ஒரு 5 பிளான்ட் போட்டிருக்கேன். கரெக்டான டிஸ்டன்ஸ் விட்டு போடணும். ஒரு 15 இன்ச் அளவுக்கு ஒரு பிளான்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் விட்டு போடணும். வளரும்போது நல்லா ப்ராடாக நல்லா டாலாக வளரும் இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் கொத்தாவது வளரும்போது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஐரிஸ். இது வயலட் கலரில் ஐரிஸ். இது
மூணு பிளான்ட் தான். இதுவே வந்து நல்லா அடர்த்தியாக வந்து வளரும். ஸோ வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இது. அவ்வளோதான், செடி நடுற வேலை கொஞ்சம் முடிஞ்சது. போய் லஞ்ச் ஆரம்பிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் வந்து பண்ண போகிறேன். லஞ்சுக்கு பச்சை பருப்பில் பாலக்கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் காலிஃப்ளவர் இருக்குது. இதை வந்து நம்ம பக்கோடா மாதிரி போட்டுடலாம். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே காலிங் பெல் சத்தம் கேட்டது. போய் பார்த்தா நம்ம மம்மி அனுப்பிச்ச பேக்கேஜ் வந்து வந்திருக்கு இந்தியாவிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஈவினிங் ஹஸ்னா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபென்சிங் ஒர்க் இருக்குது கார்டனில். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து பேபி ஹஸ்னா கிட்ட விட்டு 2 பேர் ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ சிக்கன் ஒயரை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஒயர் வந்து எனக்கு லென்த் வைஸ் தேவைப்படாது, பிரெத் வைஸ் வந்து ரொம்ப நீட்டாக தேவைப்படுது. கிட்டத்தட்ட 8 to 10 ஃபீட்டு கூட தேவைப்படும். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 5 அடி அளவுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து 2ஆக கட் பண்ணி அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி 10 அடிக்கு பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நான். அதோட பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஒயர் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறது மூலிமா அது மேலே வந்து போக்கி ஒரு குத்துற மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் அணிலோ இல்லை முயலோ வந்து உள்ளார்க்க வந்து என்ட்ரு ஆக முடியாது. ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோன்னா மேலட் தேவை. அதுக்கப்புறம் என்கிட்ட இதுக்கு பழைய லேண்ட்ஸ்கேப்பிங் ஸ்டேபிள்ஸ் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது 2 தான் நமக்கு தேவை. இப்போது நான் ஃபுல்லாக ஃபென்சிங் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஃபென்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஸோ அதனால் வந்து குட்டி குட்டியாக 2 ஃபென்ஸ் போட்டேன் தனி. ஸோ நம்ம செடி போட்டிருக்கிறதுனால மேலே எதுவும் நான் போட்டு கவர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி குத்துற மாதிரி இருக்குது பாருங்கள் கம்பி. அதனால் வந்து உள்ளே இருக்க எதுவும் என்ட்ரு ஆக முடியாது. மெயினாக வந்து அணிலோ முயலோ என்ட்ரு ஆக முடியாது. சரி, இப்போ நம்ம போயிட்டு டின்னர் வேலையை முடிக்க வேண்டியது தான். மணி இப்போவே பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிருக்கு. 7:30 மணி மாதிரியாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ இப்போ மணி 8 ஆகுது. டின்னர்லாம் முடிச்சாச்சு. டின்னர் முடிச்சுட்டு இப்போ பேபி வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பேபியான டவல், பேசிஃபையர், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேவரட் டக் பொம்மை, அது வந்து பேத் டாய், அது கூட வந்து அவங்களோட சோப். ஸோ பேபி குளித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட பெட் டைம் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட திரும்ப மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர். ரொம்ப டயர்டாக இருக்குது. குட் நைட்.